Hi hello guys, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th physics first unit book back question solutions ஓட long answers ஓட பார்ட் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற question என்னன்னு பாத்தீங்கன்னா electric field due to an electric dipole at a point on the equatorial plane. போன வீடியோல என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா axial lineல அந்த பாயிண்ட வச்சு நம்ம ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணிருப்போம். இதுல நம்ம ஈக்குவட்டோரியல் பிளேன்ல வைக்க போறோம். சோ எனிவே நம்ம கண்டுபிடிக்க போறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோலுங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோலை போட்டுக்குவோம். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் எப்படி இருக்கும்? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸுங்களா. ஸோ இப்படி தான் எலக்ட்ரிக் டைபோல் இருக்குங்களா. ஸோ டயக்ராம்ல பார்க்கும்போது நீங்க ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராமும் ஞாபகம் இருக்கும், அதே டைம்ல ஸ்டேட்மெண்ட்டும் மனப்பாடமான மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ பாயிண்ட் எந்த இடத்துல வைக்க சொல்லியிருக்காங்க? ஈக்குவட்டோரியல் பிளேன்ல வைக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா. ஈக்குவட்டோரியல் பிளேன்னா எதுவும் இல்லைங்க. இப்போ புக்கை நீங்க ரெண்டு சைடு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ நடுவில் ஒரே ஒரு பேஜ் மட்டும் 90 டிகிரிஸ்க்கு பிடிச்சிட்டு அந்த 90 டிகிரி ஓப்பன் பண்ண பேஜில் நீங்கள் பாயிண்ட் வைக்கிறீங்க. அதாவது லெஃப்ட் சைடு நிறைய பேஜஸ் இருக்கும்ல, ஃப்ளாட்டாக இருக்க பேஜில் மைனஸ் கியூ சார்ஜ் வச்சுக்கிறீங்க, ரைட் சைடு ஃப்ளாட்டாக இருக்கிற பேஜில் ப்ளஸ் கியூ சார்ஜ் வச்சுக்கிறீங்க. நடுவில் ஒரே ஒரு பேஜை மட்டும் 90 டிகிரிஸ் தூக்கியிருப்பீங்கள்ல, அந்த பேஜில் தான் பாயிண்ட் சி இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் சிக்கும் சென்டர் ஆஃப் தி டைபோலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஆர். ஸோ டைபோல் மொமெண்ட் மைனஸ் பி வெக்டர் அப்படிங்கிற டைரக்ஷன்ல இருக்கும். ஏன் மைனஸ் பி வெக்டர்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூங்கிற சார்ஜ் நோக்கி இருக்கிறனால அது மைனஸ் பி டைரக்ஷன். இதே பிளஸ் கியூ சார்ஜ் நோக்கி இருந்துச்சுன்னா அது பிளஸ் பி வெக்டர். ஸோ நம்ம மைனஸ் பி வெக்டர் தான் போடணுமா பிளஸ் பி வெக்டர் தான் போடணுமான்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்க எது வேணா போட்டுக்கலாம். நமக்கு இந்த டெரிவேஷனுக்கு தேவைப்படுறது மைனஸ் பி வெக்டர். ஸோ அதனால நம்ம அதை மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜையும் அந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா. ஸோ ஜாயின் பண்ணும்போது நமக்கு தீட்டாங்கிற ஆங்கிள் கிடைக்குது. இவ்வளோதாங்க டயக்ராம். ஸோ டயக்ராம் இன்னுமே தெளிவாக புரியலைன்னா நான் இன்னும் தெளிவாக 3D ரெப்ரஸன்டேஷனில் காட்டுறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் நான் சொன்னேன்ல பேஜ் ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லி, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதா ரெண்டு ஓப்பன் பண்ண பேஜஸ். சரிங்களா. இந்த நடுவில் இருக்க ப்ரௌன் கலர் லைன் தான் நீங்கள் நடுவில் 90 டிகிரிஸ் பிடிச்ச பேஜ். சரிங்களா. ஸோ இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. நடுவில் 90 டிகிரிஸ் பேஜ் பிடிச்சிருப்பீங்களா, அந்த இடத்துல தான் பாயிண்ட் சி வைக்கிறீங்க. ஸோ இதில் இருந்தால் மொத்தம் மீதி எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆங்கிள், அதாவது இந்த பேஜுக்கும் 90 டிகிரிஸ் தூக்குன பேஜுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ இது 2D டயக்ராமா இருக்கு, 3D டயக்ராமா இருக்கு. ஸோ நீங்க புக் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வெல் அண்ட் குட் தான். சரிங்களா. இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த பிளஸ் கியூங்கிறனால நமக்கு இந்த பாயிண்ட் சில என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்? பிளஸ் இங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மைனஸ் கியூங்கிறனால இந்த பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்? மைனஸ் இ வெக்டருங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். சரிங்களா. ஸோ பிளஸ் இ வெக்டர் அவுட்வர்ட்ல டைரக்ட் ஆயிருக்கும், மைனஸ் இங்கிறது இன்வர்ட்ல டைரக்ட் ஆயிருக்கு. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மைனஸ் கியூக்கு உள்ள வரும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பிளஸ் கியூக்கு வெளியில போகும். பிளஸ்ஸா இருந்தா வெளியில, மைனஸா இருந்தா உள்ள, அவ்வளவுதாங்க. ஸோ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால அப்போனா இப்போ நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருச்சு? இந்த பாயிண்ட்ல ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. பிளஸ் கியூனால இப்படி ஒன்று, மைனஸ் கியூனால இப்படி ஒன்று. ஸோ டோட்டலா இந்த இடத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த டைரக்ஷன்ல இ டோட்டலா இருக்கு. சரிங்களா. ஸோ நம்ம இப்ப இந்த பார்ட்டை மட்டும் தனியா இங்க பார்க்கலாம். சரிங்களா. இப்போ மொத்தமா இந்த பார்ட் இருக்குங்களா, இந்த பார்ட்டை என்ன சொல்றாங்கன்னா டூ காம்பனன்ட்ஸா ரிசால்வ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒன் பெர்பெண்டிகுலர் டு த டைபோல் ஆக்சிஸ். ஸோ டைபோல் இந்த டைரக்ஷன்ல இருக்குங்களா, நமக்கு ஒரு காம்பனன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதுவும் பெர்பெண்டிகுலரா தானே இருக்கு. இந்த ஆக்சிஸ் இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது இதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கு. பெர்பெண்டிகுலரா இருக்கிறது சைன் தீட்டா. சைன் தீட்டா தான் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதே பேரலா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ் தீட்டா. இது இப்படி இருக்குங்களா, இந்த ஆக்சிஸும் இப்படி இருக்குங்களா. ஸோ ரெண்டுமே பேரலா இருக்கா. ஸோ பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட்ஸ் ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிருங்களா. நம்ம இந்த இடத்துல இ வெக்டர் பிளஸோட மேக்னிடியூட் தான் பாக்குறோம், நமக்கு டைரக்ஷன் கணக்கு இல்ல. மாடுலஸ் போட்டா மேக்னிடியூட் மட்டும் தான் பாக்குறேன்னு அர்த்தங்களா. ஸோ அதுதான் நமக்கு இந்த பிளஸ் இ சைனும் இந்த மைனஸ் இ சைனும் ஒரே வேல்யூல தான் இருக்கும், ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது ரெண்டு கட் அவுட் ஆயிரும். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இ பிளஸ் காஸ்டீட்டாவும் இ மைனஸ் காஸ்டீட்டாவும் சேர்த்துனாதான் நமக்கு இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு பாத்துக்கோங்களேன். இதே டைரக்ஷன்ல தான் இ பிளஸ் காஸ்டீட்டாவும் இருக்கும், இ மைனஸ் காஸ்டீட்டாவும் இருக்கும். அது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இங்கிருந்து லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு நமக்கு என்ன இருக்கு? மைனஸ் பி கேப். இதனாலதான் நம்ம மைனஸ் பி கேப் பார்த்தோம். சரிங்களா. அடுத்து நம்ம எக்ஸ்பிரஷன் போயிடுவோம். இ டோட்டல் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் இ பிளஸ் காஸ் தீட்டா பி மைனஸ் இ மைனஸ் காஸ் தீட்டா பி. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பி வெக்டர் அது
நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. அதே டைரக்ஷன்ல தான் ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுமே மைனஸ் கியூவை நோக்கி மைனஸ் டைரக்ஷன்ல இருக்கிறனால நமக்கு ரெண்டுக்குமே காமனா மைனஸ் வந்துருது. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து ஈயோட ஜெனரல் டெஃபினிஷன் தான் நமக்கு தெரியும்ல. ஈங்கிறது என்னது? த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் டியூ டு ஏ பாயிண்ட் சார்ஜ். அதோட ஃபார்முலா தான் இதுங்களா? 1/4πε0 Q/r² into r கேப்புங்கிறது தான் ஜெனரல் டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்களா? இப்போ நம்ம டயக்ராம் எடுத்துக்குவோம். பிளஸ் கியூ மைனஸ் கியூ இந்த டைரக்ஷன், அதாவது அந்த டைப்போல திருப்பி இங்கே ஸ்மாலராக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. நமக்கு இப்போ இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன் இந்த பார்ட் எடுக்கிறோம்? ஏன்னா நமக்கு இந்த ஆர் ஸ்கொயருங்கிறது the distance between the point and the point charge. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் சார்ஜுக்கும் இருக்கக்கூடியதுங்களா? ஸோ இது ஹோல் டயக்ராம். நமக்கு இதுல இந்த பார்ட் மட்டும் போதும். அதனால தான் நான் இந்த பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த பார்ட்டை இப்போ பெருசாக வரைஞ்சிருக்கேன். எதுவுமே இல்லைங்க. இந்த பிளஸ் கியூ இந்த ஓசி புரியுதுங்களா? இப்போ இந்த டயக்ராம்ல நமக்கு தேவையானது இந்த டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? பிளஸ் கியூக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதுதான் இதுங்களா? இந்த இடத்துல தான் பிளஸ் கியூ இருக்கும். இதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், the distance between the point charge and the point. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த டைரக்ஷன் தான் வேணும். நம்ம பித்தாகரஸ் தியரம் படி என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைப்போட்டன்யூஸ் சைடுங்களா, இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடு. இல்லை, இது தீட்டா இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இதுக்கு இது இந்தவா இருக்கு, மீதி இருக்கிற சைடு வந்து அட்ஜசன்ட் சைடுங்களா. ஸோ இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இது ஹைப்போட்டன்யூஸ். ஸோ நமக்கு தெரியும் ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் will be equal to opposite square plus adjacent ஸ்கொயருங்களா. இது வந்து என்னதுன்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட்ங்கிறது ஏ ஸ்கொயர். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஏசி மட்டும் இருந்தால் போதும். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயருங்களா இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதை நம்ம டைரெக்டாக அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? 1/4πε0 Q/r² plus a². இதை நம்ம தூக்கி அப்படியே டைரக்டா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? -1/4πε0 Q into cos θ p அப்படியே வந்துச்சு. 1/4πε0 Q into cos θ p அப்படியே போடுறீங்க. கீழே டினாமினேட்டர்ல r² plus a². அதே தான் இங்கேயும் -1/4πε0 Q/r² plus a² into cos θ p. அதே தாங்க. சரிங்களா? இப்போ ரெண்டுமே ஒரே டேர்மா, ஸோ அதை நம்ம 2 times எழுதிக்கலாமா? ஏன்னா ரெண்டுமே ஒரே டைம் 2 இன்டூன்னு எழுதுறோம். ஸோ 1/4πε0 2q cos θ டிவைடட் பை r² plus a² into p cap. இப்போ நமக்கு cos θவோட வேல்யூ வேணும். சரிங்களா? திருப்பி நம்ம அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு cos θவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு என்னன்னு தெரியும்? இது வந்து ஹைப்போட்டன்யூஸ் சைடுன்னு தெரியும். இது ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறனால இது ஆப்போசிட் சைடுன்னு தெரியும். இது வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு தெரியுங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? cos θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் இல்லைங்க, adjacent by hypotenuse. ஸோ adjacent divided by hypotenuse. adjacentோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு a. ஹைப்போட்டன்யூஸ் சைடோட வேல்யூ என்னன்னு தெரியும்? r² plus a². ஸோ அது அப்படியே இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா a. adjacent வந்து a, hypotenuse வந்து root of r² plus a². இதை டைரக்டா அப்படியே தூக்கி cos θ க்கு பதிலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா -1/4πε0 2q divided by r² plus a² into நம்ம cos θ கண்டுபிடிச்ச வேல்யூ இங்க இருக்குங்களா, அதை அப்படியே வச்சீங்கன்னா a by root of r² plus a² into p cap. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா r² plus a². இது பேஸ் அதே தான், பவர் 1ல இருக்கு. இது r² plus a² பவர் 1/2 இருக்கு. இப்போ நம்ம ஒரே பேஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூஸை மல்டிப்ளை பண்றோம். a பவர் n இன்டூ a பவர் m பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா a பவர் n plus mனு கிடைக்கும். நமக்கு இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா r² plus a² பவர் 1. இங்க ஏங்கிறதா r² plus a² டினோட் பண்ணுது. சரிங்களா? a பவர் 1 இன்டூ a பவர் 1/2 இருக்கு. ஏன்னா ஸ்கொயர் ரூட்னா பவர் 1/2 அர்த்தமா? அப்ப நமக்கு ரிசல்டன்ட் வந்து என்னவா இருக்குன்னா a பவர் 1 plus 1/2. 1 plus 1/2ங்கும் போது நமக்கு 3/2 ஆயிரும். ஸோ அது அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. -1/4πε0 2qa by r² plus a² பவர் 3/2. என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற பவர் 1ம் இங்க இருக்கிற பவர் 1/2ம் ஆட் ஆகி நமக்கு பவர் 3/2 வந்துருது. சரிங்களா? இப்போ வழக்கம் போல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 2qa வந்து p வெக்டர்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு 2qa is equal to p வெக்டருங்கிறது டைபோல் மொமெண்டோட டெஃபினிஷன்லயே நமக்கு இருக்கும். அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம a வந்து வெரி ஸ்மாலர் தென் rன்னு எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம பாயிண்ட்டை ரொம்ப தூரம் டைபோல்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வைக்கிறோம். போன ஆக்சியலுக்கு பண்ணோம்ல, அதே மாதிரி டைபோலோட சென்டர்ல இருந்து நம்ம வைக்கிற பாயிண்ட் ரொம்ப தூரம் ஹைட்ல தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா r வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் ஏன்னு ஆயிரும். ஸோ r கூட ஏவை ஆப்ரேட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ இல்லாமல் போயிடும்.
ஸோ ஆர் ஸ்கொயர் பவர் 3/2ன்னு ஆயிரும். ஸோ இப்போ ஏ பவர் என் பவர் எம்னு இருக்கு. ஸோ பவர்னு இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் மல்டிப்ளை ஆயிரும். இப்போ ஆர் ஸ்கொயர் பவர் 3/2ன்னு இருக்கப்போ இந்த டூவும் ஆர் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய ஸ்கொயரும் இந்த 3/2வும் மல்டிப்ளை ஆயிரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏ பவர் என் பவர் எம்னு இருக்கு. ஸோ என் பவர் எம்ங்கும் போது என் இன்டூ எம்னு ஆயிரும். ஸோ 2 இன்டூ 3/2ன்னு வரும்போது என்ன ஆகுன்னா இந்த 2 டினாமினேட்டர்ல இருக்க 2 கேன்சல் ஆகி ஆர் கியூப்னு கிடைக்கும். நமக்கு கடைசி ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு -1/4πε0 பி வெக்டர் பை ஆர் கியூப்னு ஆயிரும். இது இந்த 2வும் கேன்சல் ஆகுது. அதாங்க மேட்ரு. அதை மட்டும் வச்சிட்டீங்கன்னா மீதி இருக்கிற 3 அப்படியே வந்துரு. அவ்வளோதாங்க. இது மொத்தமாக இந்த டைப்போலே இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் வீடியோ கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த சொல்யூஷன்ஸோட மெட்டீரியல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன்.